அன்புள்ள நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 17/1/2026 தை மாதம் 3ஆம் தேதி சனிக்கிழமை. இன்றைய நல்ல நேரங்கள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, பகல் 10:30 முதல் 12 மணி வரை, மாலை 5 மணி முதல் 7 மணி வரை, இரவு 9 மணி முதல் 10 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, ராசிக்கதிபதி செவ்வாய் சூரியன் சுக்கிரன் சேர்க்கை பெற்று 10இல் சஞ்சரிப்பதும் பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் புதன் சஞ்சரிப்பதும் சிறப்பான அமைப்பாகும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் எதிலும் சுறுசுறுப்பாக செயல்பட்டு நல்ல நிலையினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடும். இன்றைய நாளில் விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சனி, பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன் சூரியன் சஞ்சரிப்பது சற்று சாதகமான அமைப்பு என்றாலும், தினக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய சந்திரன் உங்கள் ராசிக்கு 8இல் அமைய பெற்று இன்றைய நாளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். தேவையற்ற நெருக்கடிகள் ஏற்படும். உடனிருப்பவர்களால் நிம்மதி குறைவு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. எந்த ஒரு விஷயத்திலும் சிந்தித்து செயல்பட வேண்டும். பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் நெருங்கியவர்களால் தேவையில்லாத ஒரு சிக்கல்கள் அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு நல்ல வாய்ப்புகள் தடைப்படும். உத்தியோகத்திருப்பவர்களுக்கு தேவையில்லாத பழிச்சொற்களை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருப்பதால் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய நாளில் ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது, தவிர்ப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது, லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் சந்திரன், 9இல் ராகு சஞ்சரிப்பது சிறப்பாகும். நல்ல முன்னேற்றம் உண்டாகும். புதன் 7இல் இருப்பதால் எதிலும் சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள். நெருங்கியவர்களால் அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழிலில் படிப்படியான வளர்ச்சி உண்டாகும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றுவீர்கள். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு நல்ல நிலையினை அடைய முடியும். குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு இனிய நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு உண்டு. மேலும் அனுகூலமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சந்திரன், 7இல் சுக்கிரன் சஞ்சரிப்பது சிறப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில ஏற்றமிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. தொழிலில் பல்வேறு வளர்ச்சிகளை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு இருக்கிறது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஏற்றமிகுந்த பலன்கள் கிடைக்கும். குறிப்பாக உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு நல்ல நிலையினை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு இருக்கிறது. இன்றைய நாளில் மேலும் ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சந்திரன், 7இல் சுக்கிரன் சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டாகும். உடனிருப்பவர்களால் ஒரு சில ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய பலமும் வலிமையும் அதிகரிக்கும். கணவன் மனைவியிடையே ஒருவருக்கொருவர் கௌரவம் பார்க்காமல் விட்டு கொடுத்து செல்வது நல்லது.
உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்தாலும் எதையும் சிறப்பாக கையாண்டு ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. அதிகாரியிடம் பேசுகின்ற பொழுது சற்று பொறுமையோடு இருந்தால் ஒரு சில அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் ஏற்ற மிகுந்த பலன்களை நீங்கள் பெறுவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டில் சந்திரன், 6இல் சூரியன் செவ்வாய் சஞ்சரிப்பது சிறப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. தொழிலில் பல்வேறு வளர்ச்சிகளை பெறுவீர்கள். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு இருந்த கடந்த கால சோதனைகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு நல்ல நிலையினை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. இன்றைய நாளில் ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சந்திரன், 5இல் சூரியன் செவ்வாய், 7இல் சனி சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று நிதானத்தோடு இருக்க வேண்டும். அலைச்சல் காரணமாக இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும். உடனிருப்பவர்களால் நிம்மதி குறைவு உண்டாகலாம். பேச்சில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். கணவன் மனைவி இடையே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் ஒரு சில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் என்றாலும் வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது குறிப்பாக நிதானத்தை கடைபிடித்தால் ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. அதிகாரியிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு இருந்தால் ஒரு சில வளமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இன்றைய நாளில் ஒரு சில ஏற்ற மிகுந்த பலன்களை நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சந்திரன், 4இல் சுக்கிரன், 9இல் குரு சஞ்சரிப்பது சிறப்பாகும். 6இல் சனி சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில ஏற்ற மிகுந்த பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல ஒரு வளமான நிலையினை பெறுவீர்கள். நெருங்கியவரின் ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும். உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் கூட ஓரளவுக்கு விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இன்றைய நாளில் இருக்கிறது. பொதுவாக பேச்சில் பொறுமையோடு இருந்தால் ஒரு சில வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறலாம். ஒரு சிலருக்கு உடன் பிறந்தவிடம் தேவையற்ற மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் என்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, ராசிக்கதிபதி செவ்வாய் சூரியன் சேர்க்கை பெற்று 3இல் இருப்பது உன்னதமான அமைப்பாகும். எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உடனிருப்பவர்களால் ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். நெருங்கியவர்களால் அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த பணியை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள். குடும்பத்தில் சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வண்டி வாகனங்களில் செல்கின்ற பொழுது சற்று நிதானத்தோடு இருக்க வேண்டும். வேலைக்கு செல்பவர்கள் சக ஊழியர்களிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு இருந்தால் ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்றைய நாளில் ஏற்ற மிகுந்த பலன்களை நீங்கள் பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன் புதன், 2இல் சுக்கிரன், 3இல் ராகு சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த பணியை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள். பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்கள் கிடைக்கும். தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல வளர்ச்சியை பெறுவீர்கள்.
உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு இருந்த கடந்த கால சோதனைகள் எல்லாம் தற்போது குறைந்து ஏற்ற மிகுந்த பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் ஏற்ற மிகுந்த பலன்களை நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மகர ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சுக்கிரன், சூரியன், செவ்வாய், 12இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று நிதானத்தோடு இருக்க வேண்டும். தேவையில்லாத நெருக்கடிகள் உண்டாகும். உடனிருப்பவர்களால் நிம்மதி குறைவு ஏற்படலாம். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். வேலையாட்கள் ஆதரவு சிறப்பாக இருந்தாலும் வீண் செலவுகள் காரணமாக தேவையில்லாத பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையோடு இருப்பது நல்லது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நெருங்கியவர்களை அனுசரித்து சென்றால் ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெறலாம். இன்றைய நாளில் விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் புதன், சந்திரன் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நெருங்கியவர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் பல்வேறு வளர்ச்சிகளை நீங்கள் பெறுவீர்கள். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு சூழலானது இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கிறது. பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. முடிந்தவரை முன்கோபத்தை சற்று குறைத்து கொள்ள வேண்டும். வயது மூத்தவர்களிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் புதன், சந்திரன், 11ஆம் வீட்டில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன் சஞ்சரிப்பது சிறப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த பணியை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. தொழிலில் ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு நேரமாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கிறது. ஒரு பெரிய மனிதனுடைய நட்பானது உங்களுக்கு கிடைக்கும். உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் ஓரளவுக்கு விலகி ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை பார்த்தோம். மீண்டும் நாளை காலை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.